வருது. ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. இது உண்மையாக பொய்யா கூட நம்மளுக்கு தெரியல. வாங்க இது எதுக்கும் நம்ம செக் பண்ணி போய் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ZX டென்னர் வந்துட்டு வெளில தான் நிற்குது. அதாவது இந்த காஜிலாவை அழிக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ ஐயோ. ஸோ நம்மளோட ZX டென்னர் இங்கே தான் இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காஜிலா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஊர்னா அழிச்சிருங்க. அது ஒவ்வொரு பில்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு அழிச்சிரும்னு நினைக்கிறேன். ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த காஜிலா. ஆனால் அந்த காஜிலா வந்துட்டு தலைமறைவாக இருக்குதுன்னு நான் நியூஸ்லையும் பார்த்தேன். ஆனால் ரொம்ப கண்டுபிடிக்கிறதா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக அந்த காஜிலா. ஸோ என்ன பண்ணுறதே இப்போ நம்மளுக்கு எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு ஊர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் அந்த ஊரில் எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஆனால் அந்த ஊரும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அந்த ஊரை காப்பாற்றணுக்காக நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஊருக்கு இப்போ வந்துட்டு ஐயோ இந்த வர வழியில் போடி நம்ம எப்படியும் அந்த டனல் வரைக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த டனல் தாண்டினா அந்த ஒரு ஊர் வந்துடும். ஆக்சுவலாக அந்த ஊர் வந்தாலே போதும். அந்த காஜில் திரும்பியும் நம்ம வீட்லேயே கொண்டாந்து விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறோன்னே இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நியூஸில் பார்த்த மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ காஜிலா வந்துட்டு தலைமறைவாக இருக்குது. அதனால் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் அந்த திரும்பி நம்ம ZX டென்னர் எடுத்துகிட்டு இந்த ஊரில் எங்கே திரும்பியும் வந்திருக்கான்னு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இப்போயாச்சும் இருக்குமா இல்லை இங்கே இருக்காரான்னு சுத்தம் ஃப்ரெண்ட்ஸு. நான் நினச்சது கரெக்டு தான். இங்கே காஜிலா இருக்க தெரியுதா? ஆனால் ஃபஸ்ட்டு நான் காஜிலாவை பார்த்தேன். ஆனால் மறைஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. இப்போ இருக்கு. ஆனால் வாங்க அதை ஒரு கிட்ட போய் பார்ப்போம். ஸ்டாப் பண்ணி பிரேக்கை பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. ஸோ வந்துட்டு எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது நம்ம இப்போ கிட்டே போய் பார்க்க முடியுமான்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது. பில்டிங்காக உடச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இப்போயாச்சும் நம்மக்கிட்ட 2 பவர்ஃபுல் கன் இருக்குது. அந்த கன்னை தவிர தான் அழிக்க முடியும் இந்த காஜிலாவை, இல்லைன்னா அழிக்கவே முடியாது இந்த காஜிலாவை. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ நம்மளை வேஸ்டட் பண்ணி விட்டுருச்சு. திரும்பியும் நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐயோ துரத்துட்டு ஓடு திரும்பியும் வேஸ்டட் பண்ணி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸை. எத்தனை வாட்டி நான் வேஸ்டடாகி இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொன்னான் ஃப்ரெண்ட்ஸு. அவன் ஒரு தெரிஞ்ச ஒரு கன்னு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் சீக்கிரட்டாக வச்சுருக்கானா. அந்த ஏரியாவில் போயிட்டு அந்த கன்று வேணால் யூஸ் ஆகுமா பார்க்க சொன்னான். அந்த அவனுக்கு மட்டும்தான் இந்த எந்த இடம்னு தெரில. இந்த இடத்துல அவனை வெயிட் பண்ண சொன்னேன் ஃபோன் பண்ணி. ஆனால் இந்த இடத்த அவனை ஆளே காணுமே. ஐயோ அங்கே எங்கேயாச்சும் நம்ம வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் இருக்கானா போய் பார்ப்போம் வாங்க. ஐயோ எங்கடா இருக்க? ஆனால் நான் ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னல, அப்போவே நீ வந்திருக்கனால இந்த இடத்துக்கு. ஆனால் வந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த இடத்துக்கு வர சொன்னேன். இந்த இடத்துல எங்கேயாச்சும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதோ இருக்கான். என்னடா அது? ஏன்னா நான் பைக் ஏறி கூப்பிட்டுப்போம். அங்கே நடந்துருக்கான் பாருங்க. அங்கே வர சொல்ல. சார் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குங்க, வர லேட் ஆகிடுச்சி. ஐயோ ஆனாலும் இந்த காரணத்தையே சொல்லு. அந்த கன் எங்கே எடுத்துருக்கேன்? அதுவா நீங்கள் ரைட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு வண்டியை விட நாங்கள் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவா? அவ்வளோ தூரத்துலையாடா கன்று வச்சுருக்கேன்? ஆமாம், நான் சொல்கிறேன் மட்டும் அப்போ தான் கன்று கிடைக்கும். ஓகேவா? சரி, வேறு வழி அந்த காஜிலா வலிக்கணும்ல. அந்த வழிக்கு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கோன்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டு அந்த பவர்ஃபுல்லான கன்று தான் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கன்று ஒர்க் ஆகணுன்னா ராக்கெட் லான்ச்சர் தவிர வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். ஓகே
இந்த பைக்கு வேறு நம்மகிட்ட சூப்பர் பைக் இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பீடாக போக முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கிட்ட வந்துட்டோம். டே ஐயோ இவன் வேறு சரி கண்ணுனா எங்கே தான் வச்சுட்டு வராங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஸோ அங்கே தான் இருக்கு அந்த கன்று. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். ஓகேவா, டேய் நீ இங்கே இருறா, நான் போயிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா இருறா, அப்போ நான் அங்கே ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ அந்த கன் எடுத்து சீக்கிரமாப்பா. ஓகேங்க, அந்த மிஷின் கன்னா அந்த பவர்ஃபுல்லான கன்னுன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு. ஓகே, அந்த மிஷின் கன் எடுத்துக்கிட்டு நம்ம பேக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பைக்கில் ஏறி வண்டியில் ஏறுறா வாடா. வாடா இங்கே வாடா, அங்கே என்னடா வாக்கிங் போயிட்டுருக்க? படி ஏறிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. ஓகே, ஸோ நம்ம அப்புறமா காஜிலா அழிக்கலாம் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ காஜிலா அழிக்க கிட்ட போனால் வேஸ்ட் ஆகிடுறான் ஃப்ரெண்ட்ஸை. ஆனால் இவன் பயமாக இருக்கான், பாதி தூரத்துலேயே இவன் இறக்கி விட சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு. அதனால் அவனை நம்ம வீட்டுக்கிட்ட பாதி தூரத்துலேயே அவனை இறக்கி விட்டு போயிடும். ஸ்டண்ட்டுனா பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைக்கில். சரி ஓகே, நான் காஜிலாக்கு வர வேலையே இல்லை இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கா அவனை இறக்கி விட்டோம், அங்கே நடந்து போயிட்டுருப்பான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, நம்ம அந்த கன்று வந்துட்டு பேக்குள்ளே தான் இருக்குது. அது வேறு இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஹெலிகாப்டர் நம்மக்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு ஹெலிகாப்டர் பில்டிங் மேலே ஏறி அந்த காஜிலாவா அழிச்சிடலாம். அதை தவிர நம்மளுக்கு வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, ஸோ இந்த காஜிலா மோடு லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அவங்க கொடுத்த மிஷின் கண்ணை என் பேக்லேருந்து எடுத்துக்கிட்டேன். என் பேக்கில் ராக்கெட் லான்ச்சராக என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க, என்கிட்ட கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப 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 பயமாக இருக்குது. ஏன்னா அது கத்துது ஃப்ரெண்ட்ஸுக்கு. கத்துனா இந்த துரத்துக்கிட்டு வருமா, ஏதாச்சும் ஷூட் பண்ணால். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், துரத்துரு. அர்றா சீக்கிரம் அர்றா. சே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால அடிக்க முடியல மிஷின் கண்ணு. அதனால் நம்ம ஹெலிகாப்டரை வந்துட்டு ஒரு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கேயாச்சும் நல்ல கொஞ்சம் மீடியமான பில்டிங்கில் போயிட்டு இந்த ஹெலிகாப்டரை வந்துட்டு லேண்டு பண்ணோம். நல்ல வேளை நம்மளுக்கு ஹெலிகாப்டர்னால் ஓட தெரிஞ்சிருக்கு செமையாக. ஓகே சூப்பர். ஸோ அப்படியே டேக் ஆஃப் பண்ண மாதிரி அழகாக லேண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும், எதாவது சொதப்பாமல். ஓகே, ஸோ நம்ம ஹெலிகாப்டர் அப்படியே லேண்ட் பண்ணி விட்ருவோம். சூப்பர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐகானை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அப்புறம் வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஸ்டோரி வீடியோஸ் வேணாலும் கமெண்டில் கேளுங்க. ஓகேவா, கமெண்ட்லேயே போடுறேன். அப்புறமா நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ சில பேர் ஷேர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அந்த கன்று வேலைக்காக வரனால ராக்கெட் லான்ச்சர் வந்துட்டு இப்போ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ராக்கெட் லான்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது அடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் ஆகி போகுது. நான் வந்து பட்டு ராக்கெட் மேலே விட்டேன், ஆனாலும் போகவே மாட்டேங்குது. சரி, அதுவும் இந்த ராக்கெட் வந்து கொஞ்சம் பழசு வர முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் துருபிடிச்சி தான் இருக்கும். ஆனால் பவர் சும்மா அல்டிமேட்டாக காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் ராக்கெட் லான்ச்சரை பார்த்தீங்களா எப்படி சுடுதுன்னு. அப்புறம் அந்த இடத்தையே அதிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது சுடும் போது. ஸோ ஓகே, மேலே ஆனால் என்ன லேட்டாக கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ காஜிலா இப்போ இங்கே இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்துட்டோம். நம்ம இப்போ வந்துட்டு வேறு பில்டிங் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா காமிக்க முடியல, ஏன்னா காமிச்சா வீடியோ எனக்கு உதவி அதிகமாகிடும்னால வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் எடுத்து இந்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காஜிலா அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ராக்கெட் லான்ச்சரில் கரெக்டாக குறிப்பட்டு சுடணும். இப்படி ஜஸ்ட் மிஸ்ஸு, இந்த வாட்டிக்கு மிஸ் ஆகாது. ஐயோ இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சே, இந்த வாட்டி கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஸோ அடித்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். அதாவது அந்த காஜிலா கதையை முடிச்சிட்டோம். ஸோ நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான் இந்த காஜிலா லிங்க் வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்ல பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கேமில் வந்துட்டு புதுசாக மங்கி கேரக்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் காஜிலா லிங்க் வந்து ஃப்ரீயாக தந்துடுறேன். ஆனால் மங்கி கேரக்டர் வந்துட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ண. பாய்.